ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தாவேக்கவினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த தாவேக்க தேர்தல் பரப்புரை மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறியதாவது: அமைதியான முறையில் தேர்தல் வேலைக்காக மக்களை தாவேக்க கட்சியினர் சந்தித்து வந்தனர். இன்னும் பரப்புரையை ஆரம்பிக்க கூட இல்லை, சந்திப்பதே தவறு என்கிறார்கள். இதற்கே திமுகவுக்கு பயம் வந்துவிட்டது. தொகுதியின் நிலைமை என்ன என்பது அனைவருக்கும் புரியும். மக்கள் செல்வாக்கை இழந்தவர்கள் தான் வன்முறையை கையில் எடுப்பார்கள். மக்கள் செல்வாக்கை இழந்தவர்கள் தான் காசை நம்புவார்கள். மக்கள் செல்வாக்கை இழந்தவர்கள் தான் ரவுடிசத்தை கையில் எடுப்பார்கள். இது போன்ற சம்பவங்கள் எங்களை பாதிக்காது. நாங்கள் மக்களுடைய வீட்டுக்கு இன்னும் தைரியமாக போவோம். தலைவர்கிட்ட பேசிவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம். இதே நிர்வாகிகளுடன் வீடு வீடாக செல்வோம். முடிந்தால் சேகர் பாபுவை என் மீது கை வைக்க சொல்லுங்கள். முடிந்தால் என் சட்டை மேல் கை வைக்க சொல்லுங்கள். நாங்கள் ரொம்ப அமைதியான அறவழியில் இருக்கிறோம். இந்த ஆட்சியை மாற்றி மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறோம். ஆனால் திரும்ப திரும்ப கை வைத்தால் இளைஞர் படை உங்கள் வீடு தேடி வரும். அதை மட்டும் மறந்து விடாதீர்கள். அகிம்சை வழியில் பதிலடி கொடுப்போம் என்றார்.